அவர் கொடுத்த அந்த ஃபேக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு நிமிஷம் பிரமிப்பா வந்து மனுஷன் பயங்கரமா ஸ்டடி பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்குமே இருந்தது. ஆனா ஸ்டடி பண்ணாங்க, இவர் அதை போடுறாரு, அவ்வளவுதான். அது எந்த வழியானாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப மீடியாக்காரங்க சும்மா இருப்பாங்களா? ஆனா அந்த இடத்துல அவர் ஆர்கனைஸ் பண்ண அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. இட்ஸ் லைக் ஏ ஒன் மேன் ஷோ. அவர் வந்தாரு, ஒரு பிபிடியை போட்டாரு, பிரசன்டேஷனை முடிச்சாரு, கிளம்பி போயிட்டே இருந்தாரு. ஓகேவா? அதோட அந்த சீன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுல கூறப்பட்டிருந்த, அதுல காமிக்கப்பட்டிருந்த அந்த ஓட்டர்ஸ போய் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஓட்டர்ஸ் அவங்க ட்ராக் பண்ணி அவங்க பிளேஸுக்கே போய் அவங்கள வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அபிஷியல் சைட்ல இருக்கு. அண்ட் அதுல வந்து அவர் கிளைம் பண்ண சில ஓட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகிந்தர் கௌஷிக் அப்படின்ற ஒருத்தரும் அவங்களோட மனைவி பிங்கி அப்படின்றவங்களையும் வந்து அவர் எப்படி காமிச்சிருந்தாருன்னா அந்த பிரேசிலியன் மாடல் தான் அவங்களோட ஓட்டர் ஐடியில இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாரு. பட் அங்க போய் அவங்களோட ஓட்டர் ஐடியை பார்க்கும்போது ஆக்சுவல் அவங்களோட இமேஜ் என்னவோ அதுதான் அங்க இருந்துச்சு. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஓட்டர் ஐடி கரெக்டா தான் வந்தது, நாங்க ஓட்டும் போட்டோம், 24 எலெக்ஷன்ல நாங்க ஹரியானால ஓட்டு போட்டோம். பட் எங்க ஒய்ஃபோட ஐடியில வந்து ஒரு சின்ன அட்ரஸ் கரெக்ஷன் இருந்துச்சு, அதுக்காக அமிச்சோம். பட் ஐடி கார்டு அட் த டைம் ஆஃப் ஓட்டிங் எங்களுக்கு வரல. ஆனா நாங்க ஆதார் கார்டை வச்சு நாங்க ஓட்டு போட்டுட்டோம். எங்களுக்கு இதுல வந்து எந்த ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியா இல்ல